19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவின் போது கடகத்தூர் ஊராட்சியில் உள்ள பச்சினம்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளியில் பூத் எண் 78ல் காளியப்பன் என்பவர் பூத் முகவராக பணியாற்றினார். இந்த நிலையில் பச்சினம்பட்டி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி சிவக்குமார் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனையடுத்து சிவக்குமார் காளியப்பனுக்கு மிரட்டல் விடுத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளதை அடுத்து இந்த தகவல் அறிந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட பூத்திற்கு சென்றுள்ளனர். இதை பார்த்து அங்கிருந்த பாமக நிர்வாகிகள் சிவக்குமார், ராமசாமி, சாந்தமூர்த்தி, ராஜா, சேட்டு ஆகியோர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை தாக்கியுள்ளனர். இது சம்பந்தமாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி தருமபுரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்தோஷ், சிலம்பரசன், கட்சி தொண்டர்கள் இந்த செய்தியாளர்களுக்கு பேட்டியில் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐயா, நேற்று வாக்குச்சாவடி மையத்துக்குள்ளே பச்சனம்பட்டி பூத் 78 நடந்திருக்கு. வாக்குச்சாவடி மையத்துக்குள்ளே நடந்திருக்கு. வரைக்கும் பாதிக்கப்பட்டு இந்த தம்பிமார்கள், அண்ணன்மார்கள்லாம் மருத்துவமனையில் படுத்துட்டு இருந்தாங்க. ஒரு காவல்துறையும் வரல. நேற்று எங்க தலைமையில இருந்து எல்லாரும் நாங்க பேசி வழக்கறிஞர் சார்பாக அங்க இருக்கிற எங்க அண்ணன்மார்கள்லாம் சாலை மறியல் செய்வோம், இங்க வந்து எங்களை பிள்ளைகளை பார்க்கலன்னா சாலை மறியல் செய்வோம், அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னிறுத்துவோம்னு சொன்னோன்னே காவல்துறை வந்து விசாரணை எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடந்த நிகழ்வெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதனுடைய காப்பி உங்களுக்கு தர சொல்றோம். அந்த நிகழ்வு கொடுத்துருக்கோம். அதன் மேல வழக்கு பதிவு செய்யறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன வழக்குன்னா 506 class 2 294B 147 323 324 இதை போட்டிருக்காங்க. இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்லி காவல்துறை சார்பில் சொல்லியிருக்குது. நாங்க வந்து 307 போட சொல்லி கேட்டிருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த சிவக்குமார் என்றவருடைய தலைமையில தான் வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஆமாங்க, இதனுடைய நகல் இங்க இருக்குது, வழக்கு கொடுத்ததுக்கான நகல் இருக்குது. அதை உங்ககிட்ட நாங்க தர சொல்றோம்.